சிவம். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம். பாடல் 2. சமந்தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தையாராம் சமமகக்கரணம் தண்டம் தமம் புறக்கரணம் தந்தமமதரு கருமம் பற்றாதறுத்தலே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமமாதி வரிநடக்குதல் சகித்தல். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம். சமம் அகக்கரணம் தண்டம் தமம் புறக்கரண தண்டம். மமர்த்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல். உரை. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்ற இந்த 6 குணங்களையும் கைவிடாது பின்பற்ற வேண்டும். சமம் என்பது அகக்கரண தண்டம். உடம்பில் அந்த கரணங்களாக மனம், புத்தி, சித்தம், ஆற்றல் எனும் 4ம் பொருந்தியுள்ளது. இதில் அகமாக இருப்பது மனம். இந்த மனம் சதா அலைந்து கொண்டும் குரங்கு போல் தாவிக்கொண்டும் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கின்றது. இந்த மனம் என்பது என்ன என்பதை கண்டுகொண்டு அதனை மனதிலே கட்டுப்படுத்தி அதை ஆன்மாவில் சமமாக நிறுத்தி வைப்பது சமம் ஆகும். தமம் என்பது புறக்கரண தண்டம். புறக்கரணங்களாக ஞானேந்திரியங்கள் 5ம் கண்மேந்திரியங்கள் 5ம் உடம்பில் உள்ளது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5ம் ஞானேந்திரியங்கள். வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபத்தம் என்ற 5ம் கண்மேந்திரியங்கள். இவைகளை பாவச்செயல் செய்ய விடாமல் தடுத்து தர்ம காரியங்களில் ஈடுபடுத்துவது தமம் ஆகும். பிறப்போடு சேர்ந்தே ஆணவம், கண்மம், மாயை எனும் மலங்கள் கருமமாக பற்றி வருகின்றது. அதனை அறிவால் அறிந்து விதியாக பிறவியில் வந்த கருமம் என்பதை மதியால் விலக்கி ஆன்மாவை பற்றா வண்ணம் பரிசுத்தமாக்குவதே விடல் ஆகும். அறிவை மயக்கி கெடுக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இளம்பம், அகங்காரம் எனும் விகாரங்கள் நம் உடம்பில் வருமானால் அதனை அடக்கி காமாதிகள் தோன்றுகின்ற கணமே ஒடுக்குதலே சகித்தல் ஆகும். அன்பே சிவம் அன்பே சிவம் கற்பவே ஸ்ரீ காகபுஜண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 47. உச்சி மேல் கைகாட்டும் பொங்கிச்சாயோ உருமுகிடாய் திருவு கம்பி போலத்தானே எச்சியே நான் விசுறும் உச்சி மூக்கால்
இடது கையை பத்தியவள் எதிர் நிற்பாள். குச்சியே குண்டலி தாயதனில் நிற்பாள். கொடுங்குமரி வர்ணமதை என்ன சொல்வேன்? பச்சியே கேட்டதெல்லாம் இந்தாவென்பாள். பார்க்கவே கண்ணே சிறு ரூபமாமே. உச்சிக்கு மேல் செல்ல வாசியே வழிகாட்டும். அங்குதான் உறுதியான முடிவாய் திருகிக் கொண்டு கொம்பு போல் இருக்கும் மெய்ப்பொருளில் அமிர்தம் பொங்கும். உச்சி மூக்கால் வாசியை இயக்க கண்களில் நீர் பெருகி விழும். அங்கே ஈசனின் இடபாகத்தை பற்றியபடி அன்னை எதிர் நிற்பாள். மெல்லிய முளை அதனில்தான் குண்டலி தாய் நிற்பாள். அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளியான குமரியாக இருக்கும் அவள் நிறங்கள் வர்ணமதை என்ன சொல்வேன்? அவளை கண்டு நீ விரும்பியதெல்லாம் கேட்டால் உடனே கொடுப்பாள். பார்ப்பதற்கு கன்னியான அவள் சின்னஞ்சிறு பெண்ணான உருவமாய் உள்ளாள். அன்பே சிவம் அன்பே சிவம்